ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் ரவா இடியாப்பம் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிறோமோ அதே அளவு 2 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதி வந்த பிறகு அந்த ரவையை அதில் போட்டுக்கிறேன். இந்த ரவையை நல்லா நான் கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கிளறிக்கிறேன். இந்த மாதிரி கிளறும் போது நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகணும். ஒரு உப்புமா பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இது மேலே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த அச்சு இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மாவு சூடாக இருக்கும் பொழுதே எடுத்து கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் மாவை பிடிச்சிட்டு இந்த இடியாப்ப பிழியறதுக்காக இந்த மாவை நான் இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ நான் இடியாப்பம் பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் சூடாக இருக்கும் பொழுதே இதில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக பிழிய வருது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கூட பிழியும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நான் இதை ஸ்டீம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதே மாதிரி ஒரு தட்டிலையும் பிழிஞ்சி காமிச்சிடுறேன். இதையும் பிழிஞ்சி வச்சிட்டேன். இதையும் நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அந்த இடியாப்பத்தை கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்ட பிறகு நான் ஸ்பூனில் எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இதே மாதிரி நான் எல்லா இடியாப்பத்தையுமே எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக வந்திருக்குங்க. இது ரவையில் செஞ்ச இடியாப்பம் மாதிரியே தெரியல. நம்ம அரிசி மாவில் செய்கிற மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி நான் தட்டில் பிழிஞ்சதையும் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அதுவும் நல்லா ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த ரவை இடியாப்பத்துக்கு கூட நீங்கள் சட்னி, குருமா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க.